1 வீடியோவில் ஒரு e-commerce அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன, தென் டெக் ஸ்டாக் ஏன் ஈச் காம்பனண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம், அண்ட் டேட்டாபேஸ் ஸ்கீமான்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் விச் இஸ் பிரெயின் ஆஃப் த சிஸ்டம், பேக்கெண்ட் எப்படி டிசைன் பண்ணுறது, கோட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். பட் ட்ரெடிஷ்னலான வேலை கிடையாது. we will be using AI tool Claude for this. நான் இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் எப்படி எஃபிஷியண்ட்டாக இந்த மெத்தடில் கோட் பண்ணுன்றது ப்ராக்டிக்கலாக நான் காட்ட போகிறேன். பட் we will be passing ப்ராம்ப்டில் வர ரெஸ்பான்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகலைன்னா we will ask it to refine. ஸோ அட் எண்டில் நம்மக்கிட்ட தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம தான் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுவோம், நம்ம தான் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், நம்ம தான் பில் எக்ஸிக்யூட் எல்லாமே பண்ணுறது. இட் இஸ் ஜஸ்ட் தட் Claude tool is going to be like our pair programmer. ஸோ இங்கே 3 செக்ஷனாக இந்த வீடியோவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தலாம், வேற எல்பி நான் ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி நான் உங்களுக்கு வரைஞ்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் செகண்ட் செக்ஷனில் Supabase செட்டப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா டேட்டாபேஸ் தான் இங்கே கோர் இல்லைனா பிரெயின் கூட சொல்லலாம். ஃபைனலாக Claude யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கெண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் செக்ஷனில் Postman யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் உங்களால் ஒரு கம்ப்ளீட் e-commerce அப்ளிகேஷனோட பேக்கெண்ட் பில்ட் பண்ண முடியும். எண்ட் ரிசல்ட்டாக உங்ககிட்ட இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் வேர் யூ வில் பி ஏபிள் டு சைன் அப், கிரியேட் ஆர் லாகின் யூசர்ஸ். உங்களால் e-commerce வெப்சைட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் உங்களால் ஃபெச் பண்ண முடியும். அஸ் அ யூஸராக உங்களோட கார்ட்டை ஆட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், பேசிக்கலி கிரெட் ஆப்ரேஷன்ஸ். தென் கார்ட் டீட்டெயிலை வியூ பண்ண முடியும், ஒரு ஆர்டரோட டோட்டல் வேல்யூ என்னன்றதை செக் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். இந்த செக்ஷனில் நம்ம பார்ட் 1ல் பார்த்த அந்த காம்பனன்ஸை ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி we will have Next.js Frontend. நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் Frontend பில்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த Express API, Node.js பேஸ்ட் Express API தான் நம்ம இந்த வீடியோவில் பில்ட் பண்ண போகிறோம். இது இட் வில் டாக் டு Supabase பேஸ்ட் PostgreSQL செட்டப்போட தான் இது கம்யூனிகேட் பண்ண போகுது. தென் பார்ட் 4 வீடியோவில் டெப்ளாய்மெண்ட்டையும் ஸ்ட்ரைப் வெப் ஹுக் இம்ப்ளிமெண்டேஷனையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். மூவிங் டு த நெக்ஸ்ட் செக்ஷன். இந்த செக்ஷனில் தான் நம்ம Supabase-ஓட செட்டப் எப்படி, அதில் டேபிள்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் சில இம்பார்ட்டன்ஸ் கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த Supabase வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ டு லாகின். ஸோ கிட்ஹப்பில் லாகின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ப்ராஜெக்டோட நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களை ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ண சொல்லும். ஃப்ரீ பிளானில் இட்ஸ் ஆல் அலவுட். தென் உங்களை ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ இங்கே நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நியர்பை இருக்கிற சர்வரை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்கராக கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே நம்ம பண்ண போகிற ஒரே இல்லைன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தப்ப நம்ம ஒரு 4 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் சொன்னோம். பட் இங்கே 1 or 2 வில் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு என்ன புரியணும்னா Supabase பை டிஃபால்ட்டாக யூசர்ஸ் டேபிளை ப்ரொவைட் பண்ணுது அண்டர் த ஸ்கீமா ஆத். ஸோ ஆத்ன்ற ஸ்கீமாவில் பை டிஃபால்ட்டாகவே யூசர் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்ம அதை எக்ஸ்பிளிசிட்டாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேபிள்ஸ் எல்லாமே வில் பி க்ரியேட்டிங் ஆர்டர்ஸ் டேபிள், ப்ராடக்ட்ஸ் டேபிள், ஆர்டர் ஐட்டம்ஸ் டேபிள், கார்ட்ஸ் டேபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். மற்ற எல்லா டேபிளையும் நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸசைஸில் தான் க்ரியேட் பண்ணணும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஐடி. பை டிஃபால்ட்டாக ஐடியும் இந்த க்ரியேட்டட் அட்டும் உங்களுக்கு நீங்கள் எந்த டேபிள் க்ரியேட் ஆனாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக Supabase ஜெனரேட் பண்ணும். தென் நேம், டெஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், ஸ்டாக், இமேஜ் URL, கேட்டகரி, இது எல்லாம் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் 1, டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆப்ஷனல். நான் இங்கே சொன்ன மாதிரியே int 8 டேட்டா டைப்பில் ப்ரைமரி டேட்டா டைப்பாக ஆர் ப்ரைமரி காலமாக இது ஐடி க்ரியேட் ஆகிடும். க்ரியேட்டட் அட் அப்படின்றது டைம் ஸ்டாம்ப் TZன்ற ஒரு டைப் கீழே க்ரியேட் ஆகிடும். டிஃபால்ட் வேல்யூ இங்கே இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புது காலம் க்ரியேட் பண்ணுறேன், ப்ராடக்ட் நேமை நான் ஆட் பண்ணுறேன்னா நான் இங்கே இது என்ன டைப்புன்றதை சூஸ் பண்ணணும். டிஃபால்ட் வேல்யூ வேணும்னா நான் கொடுக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். ஸோ இது ப்ரைமரின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இது நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னே இந்த ஈஸ் நல்லபிள் ஆப்ஷனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நேம் இல்லாமல் ப்ராடக்ட் இருக்காது இல்லையா. ஸோ ஈஸ் நல்லபிள்னால் அந்த வேல்யூ எம்டியாக இருக்கலாமா, ஒரு வேளை இருக்கலான்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா
ஈஸ் நல்லபில் நீங்கள் செக் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா இது பை டிஃபால்ட் இதுக்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்றது மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் ஓகே. இதே மாதிரி we might need to create description. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கூட டெக்ஸ்ட் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். தென் ப்ரைஸ் வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கும். இது வந்து நல்லபிளாக இருக்க முடியாது. ஏன்னா ப்ளஸ் இது நம்ம பேக்கெண்டில் இதுக்கு ஒரு வேலிடேஷன் வச்சுருப்போம். ஸோ தட் நெகட்டிவ் வேல்யூஸ் போயிடாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த ஆப்ஷனை போய் நான் இங்கே கொடுத்துட்டேன்னா நல்லபிளாக அது இருக்க முடியாதுன்றது தான். தென் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்குக்கு நம்ம int 4ன்ற வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எதர் ஸ்டாக் இருக்குதா இல்லையா 0 and 1ன்ற மாதிரி தான் வரும். ஸோ ஸ்டாக்குமே நல்லபிளாக இருக்க முடியாது. தென் இமேஜ் URL. ஸோ இமேஜ் URL ஆப்ஷனலாக இருக்கலாம். நம்ம அதை இந்த GCP மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் கூட நம்ம லிங்க் பண்ண முடியும். தென் ஃபைனலி கேட்டகரி. ஸோ எகெயின் இது கூட உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. தென் இது கூட ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் இப்படி தான் இந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணணும். தென் இங்கே இருக்கிற இந்த ஃபாரின் கீஸும் சரி இந்த பாலிசிஸும் சரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ப்ராடக்டில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இதில் ஃபாரின் கீ இன்ட்ராக்ஷன் அவ்வளோவா வராது. ஃபாரின் கீஸ்னால் என்னென்னா இந்த ப்ராடக்டில் இருக்கிற என்டிட்டிஸை வேறு ஏதோ ஒரு லெட்ஸே யூசர்ஸில் மேபி யூசர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கூட ஆக்சுவலாக லிங்க் ஆகும். யூசர்ஸை நான் டெலீட் பண்ணும்போது அந்த யூசர் ஆர்டர் பண்ணியிருக்கிற ப்ராடக்டை கூட நான் டெலீட் பண்ணணும் தான். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் ஃபாரின் கீ ரிலேஷன். பாலிசிஸ் அப்படின்றது என்னென்னா Supabase ப்ரொவைட்ஸ் திஸ் RLSன்னு சொல்லுவாங்க. அதை ரோ லெவல் செக்யூரிட்டி. எந்த டேட்டாவை லெட்ஸே நான் கெட் ப்ராடக்ட்ஸ் நான் கொடுக்குறேன்னா அதை யார் வியூ பண்ணலாம், கார்ட் நான் ஆட் பண்ணணும்னா யார் ஆட் பண்ணலாம், அத்தன்டிகேட்டட் யூசர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். நம்ம அதுக்கு பாலிசிஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் இட். ஸோ இது க்ரியேட் ஆனோடனே இந்த மாதிரி வந்துடுது இல்லையா. ஸோ பட் ஐம் நாட் கோனா டு கீப் இட். ஸோ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி கார்ட்ஸ் டேபிள், கார்ட் ஐட்டம்ஸ் டேபிள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் கார்ட்ஸ் டேபிளில் ஐடி UUID டைப்பில் இருக்கலாம், இல்லை இன்ட் ஐடி ஃபார்மேட்டில் கூட இருக்கலாம். இது நல்லபிளாக இருக்கவே கூடாது. மீனிங் இதில் கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும். தென் யூசர் ஐடி எகெயின் நீங்கள் அது int 8ம் கொடுக்கலாம், UUIDயும் கொடுக்கலாம். ப்ராடக்ட் ஐடி int 8, குவான்டிட்டி int 4. ஏன்னா இது குவான்டிட்டி டிஃபால்ட்டு 1ல் இருக்கும். குவான்டிட்டி நீங்கள் int 4ன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மினிமலிஸ்டிக் இன்டீஜர் தான் அது. தென் கிரியேட்டட் அட் அப்டேட்டட் அட் அப்படின்ற 2 டைம் ஸ்டாம்ப் TZ டைப் நம்ம யூஸ் பண்ணணும். வித் now அப்படின்றது. ஏன்னா இந்த கார்ட்ஸ் நீங்கள் கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டாக அப்டேட்டட் டைம்ன்றது நமக்கு அங்கே தேவைப்படும். ஸோ இங்கே 2 ஃபாரின் கீ அசோசியேஷன் நமக்கு தேவைப்படும். ஒன்று யூசர் ஐடியை நான் முன்னமே சொன்னேன் ஆத்ன்ற ஒரு ஸ்கீமாவில் யூசர்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ ஆத்ன்றது auth.usersன்றது அதுதான். ஸோ இந்த யூசர் ஐடியை நம்ம auth.usersோட நம்ம லிங்க் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் ஐடியை ப்ராடக்ட்ஸ் டேபிளோட நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதனோட அந்த ஃபாரின் கீ அசோசியேஷன் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொன்னால், ஸோ இந்த கார்ட்ஸ் டேபிளை தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சோர்ஸ் காலம், ரெஃபரன்ஸ் ஸ்கீமா, ரெஃபரன்ஸ் காலம்னு சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டேபிள்ஸுமே இந்த பப்ளிக் ஸ்கீமா கீழே தான் போகும். ஸோ இங்கே நீங்கள் சோர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ண போகிற ஸ்கீமா பப்ளிக், நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அந்த ஒரு ப்ராடக்ட்ன்ற டேபிளை நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க. பட் இந்த நீங்கள் கார்ட்டுன்ற டேபிளிலேருந்து ரெஃபர் பண்ண போகிற ஐடி என்னன்னு சொல்லிச்சேன், காலம் என்னன்னு சொல்லிச்சேன்னா ப்ராடக்ட் ஐடி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லெட்ஸே நான் கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடின்ற ஒரு காலமை நான் ஆக்சுவலாக ப்ராடக்டில் இருக்கிற ஐடியோட நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்டில் அந்த என்டிட்டி நம்ம டெலீட் பண்ணும்போது இங்கேயும் டெலீட் ஆகணும். அதே தான். தென் தெர் இஸ் ஒன் மோர் நம்ம பண்ணுவோம் விச் இஸ் அபவுட் இந்த யூசர்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ யூசர்ஸ்ன்றது பை டிஃபால்ட்டாகவே ஆத்ன்ற ஒரு ஸ்கீமா கீழே யூசர்ஸ் டேபிள் ஆல்ரெடி Supabase க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ என்னோடய கார்ட்டில் இருக்கிற யூசர் ஐடியை நான் ஆக்சுவலாக யூசர்ஸ் அப்படின்றதில் இருக்கிற ஐடி கூட நான் லிங்க் பண்ணுறேன். அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணுன்றதையும் சொல்லணும். ஸோ கேஸ்கேட்னா
அங்கே டெலீட் பண்ணால் இங்கே கூட ரிமூவ் பண்ணிவிடு, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கம்மிங் டு த பாலிசிஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா ஐ வில் ஷோ யூ. ஸோ இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா இந்த பேனலில் போயிட்டு அத்தன்டிகேஷனுக்கு கீழே, ஸோ அத்தன்டிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாலிசிஸ்னு ஆப்ஷன் வரும், வேர் யூ வில் பி ஏபிள் டு க்ரியேட். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு திஸ் யூசர்ஸ் கேன் வியூ தேர் ஓன் கார்ட். ஸோ லெட்ஸ் சே நான் ஒரு ஐட்டம் என்னோடய கார்ட்டில் ஆட் பண்ணுறேன்னா யூசர் பி என்னோடய கார்ட்டில் இருக்கிற ஐட்டத்தை பார்க்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி அப்படின்றது RLS. ஸோ இந்த பாலிசிக்கு நான் நேம் எப்படி கொடுத்துக்கிறேன்னா யூசர்ஸ் கேன் வியூ தேர் ஓன் கார்ட். ஸோ டேபிள் வந்து நம்ம சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்கீமா டாட் கார்ட்ஸ் டேபிள். தென் இங்கே இந்த பாலிசி கமெண்ட் என்னென்னா கெட் கார்ட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகணுன்றது தான். ஸோ செலக்ட் கமெண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இந்த டார்கெட் ரோல்ஸ் யாரெல்லாம் இதை பண்ணலாம்னா ஒன்லி அத்தன்டிகேட்டட் யூசர். அஸ் அ யூஸராக நான் மட்டும்தான் இதை பார்க்கணும். தென் இந்த யூஸிங்கில் நான் என்ன இங்கே பாஸ் பண்ணுறேன்னா auth.uid ஈக்குவல் டு யூசர் ஐடி. ஸோ இது வந்து இந்த யூஸிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நான் இந்த ஆப்பில் நான் லாகின் பண்ணியிருந்தேன்னா அஸ் அ யூஸராக என்னால் மட்டும்தான் இந்த கார்ட் வேல்யூஸை பார்க்க முடியும், வேறு யாருனாலையும் பார்க்கக்கூடாதுன்றது தான். ஸோ தி சேம் நான் அந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு டேபிளுக்கு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் கேன் இன்சர்ட் இன் டு தேர் கார்ட். இன்சர்ட் கமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இது சேமாக தான் இருக்கும். தென் இங்கே சேம் தான், அந்த அத்தன்டிகேட்டர் யூசர்னால் இட் அப்ளைஸ் டு ஆல். ஸோ த சேம் ஃபார் அப்டேட் ஆல்சோ. இந்த கமெண்ட் மட்டும் உங்களுக்கு மாறும், மற்ற எல்லாமே சேம் தான். ஸோ அப்டேட்டில் அந்த செக் பண்ணுறப்பையுமே நீங்கள் இந்த அத்தன்டிகேட்டட் யூஸரான்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பெர்மிஷனை நீங்கள் கொடுக்குறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தென் டெலீட்லேயுமே அதே தான், டெலிட் கமெண்ட். தென் அத்தன்டிகேட்டட் யூஸர்னால் நான் லாகின் பண்ணியிருந்தேன்னா என்னால் மட்டும்தான் அந்த கார்ட் ஐட்டத்தை டெலீட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் லாகின் பண்ணி உங்கள் கார்ட் ஐட்டத்தை டெலீட் பண்ணேன்னா அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே இருக்காது இல்லையா? அதனால தான் ஒரு ப்ராடக்ட் ரெடியான ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ கன்சர்னாக இருக்கணும். தென் ஸோ நெக்ஸ்ட் we will go to orders table. orders table உங்களுக்கு என்ன பண்ணுன்னா உங்களோட கம்ப்ளீட்டட் பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கும். நீங்கள் உங்களோட அமேசானில் போய்ட்டு உங்களோட இயர் ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வருது இல்லையா? சேம் orders table தான் இது. ஸோ இங்கேயும் ஐடி, யூசர் ஐடி, உங்களோட அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் எவ்வளவு, ஸ்டேட்டஸ் எவ்வளவு. ஸோ ஸ்டேட்டஸ்ன்றதில் பெண்டிங், பெய்ட், ஃபெயில்டுன்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். தென் பேமெண்ட் இன்டென்ட் ஐடின்றது இது வந்து நல்லபிளாக இருக்கலாம், ஏன்னா அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷனை நம்ம இப்போ ஆப்ஷனாக தான் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ பட் இங்கே என்ன வேல்யூ வரும்னா உங்களோட ஸ்ட்ரைப் ஐடி இங்கே வரும், கிரியேட்டட் அட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ஃபாரின் கீ ரிலேஷன் எங்கே வரும்னா யூசர் ஐடிக்கு மட்டும்தான். நீங்கள் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த காலம்ஸ் மற்ற நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற மற்ற டேபிளோட ரிலேட்டடாக வருமோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாரின் கீ அசோசியேட் பண்ணுவோம். தென் ஆர்டர் ஐட்டம்ஸ் டேபிள். இந்த டேபிள் தான் உங்களுக்கு ஒரு ஜங்ஷனாக இருக்கும், எதுக்கும் இடையிலனா ஆர்டருக்கும் ப்ராடக்ட்ஸ்க்கும் இடையில. ஸோ இதனோட வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, ப்ரைஸ் அட் பர்ச்சேஸ். ஸோ இதில் ப்ரைமரிக்குன்றது ஐடி தான். தென் அந்த வேல்யூ ஆக்சுவலாக ஆர்டர்ஸ், ப்ராடக்ட்ஸ்ன்றது அதனோட ஐடியை நம்ம இங்கே லிங்க் பண்ணுவோம். எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ப்ரைஸ் அட் பர்ச்சேஸ்னால் நீங்கள் வாங்கும் போது இருந்த ப்ரைஸ் என்ன. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே ஐடியா வந்திருக்கணும் எந்தெந்த ஃபாரின் கீ அசோசியேஷன் நீங்கள் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக ஆர்டர் ஐடியை ஆர்டர்ஸ் டேபிளோட பண்ணணும், அந்த ஆன் டெலிட் கேஸ்கேட் இங்கே ஒர்க் ஆகணுன்ட்டு ப்ராடக்ட் ஐடியை ப்ராடக்ட்ஸோட பண்ணணும். ஸோ இங்கே வந்து எப்படி நீங்கள் டெலிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னா, ஸோ நீங்கள் உங்களால் ப்ராடக்டை வந்து டெலிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஆர்டரில் இருக்கிற ப்ராடக்டை உங்களால் டெலிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இதுதான் நம்ம Supabase பண்ண வேண்டிய மஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, கிளாட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ளிகேஷனோட பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எல்லாத்தையுமே பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம கிளாடுக்கிட்ட பாஸ் பண்ணும் பொழுது கிளாட் நமக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ் பை ஃபைல்ஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனோட ப்ராம்ப்ட் இன்ஃபர்மேஷன் இப்படி தான் இருக்கும். கிரியேட் அ ப்ரொடக்ஷன் ரெடி Express.js TypeScript backend for an e-commerce app with these requirements. First, Supabase integration for database operations. Second, JWT based authentication middleware using Supabase auth. நம்ம Supabase ஒரு authentication middleware யூஸ் பண்ணுவோம். JWT டோக்கன் நம்ம எதுக்கு நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரோன்னா, இட் ஹேஸ் டு பி ஆஸ் அ பியரர் டோக்கன், ஒரு
அந்த மாதிரி ஒரு அத்தன்டிகேஷன் டோக்கன் லேயர் இல்லாமல் உங்களால் ஒரு ப்ரொடக்ஷன் லேயரை பில்ட் பண்ண முடியாது. தென் நம்ம ரவுட்ஸ் பில்ட் பண்ணுவோம். இங்கே என்னென்ன ரவுட்ஸ் இருக்க போதுன்னா, கெட் ப்ராடக்ட்ஸ், எனக்கு பேஜினேட்டடாக ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் பெர் பேஜ் கொடுன்ற மாதிரி வில் பி ஹேவிங் அ கெட் ரிக்வெஸ்ட். தென் கெட் ரவுட் ஃபார் கார்ட், யூசரோட கார்ட் வித் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுன்ற மாதிரி. தென் ஒரு போஸ்ட் ரவுட் ஆட் பண்ணுவோம், விச் இஸ் அபவுட் ஆடிங் யுவர் கார்ட் ஐட்டம். தென் புட்டுன்றது ஒரு அப்டேட் குவான்டிட்டிக்காக நம்ம ஒரு ரவுட் எழுதுவோம். தென் அந்த க்ரெட் ஆப்ரேஷனில் வர டெலீட் அண்ட் செக் அவுட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்கள் அந்த செக் அவுட்னு கொடுக்கும்போது உங்களோட டோட்டல் ஆர்டரெல்லாம் கேல்குலேட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணும். தென் இங்கே நம்ம ஜாட் யூஸ் பண்ணி இன்புட் வேலிடேஷன் பண்ணுறோம். எரர் ஹேண்டலிங் பண்ணு, தென் கார்ஸை எனேபிள் பண்ணிவிடு, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எனக்கு கொடுத்துரு. ஸோ கம்ப்ளீட் ஃபைல் ஸ்ட்ரக்சரை எனக்கு ப்ரொவைட் பண்ணணும். டைப்ஸ்கிரிப்டில் தான் இது இருக்கணும். ப்ராப்பர் எரர் ரெஸ்பான்சஸ் இருக்கணும். காமன்ஸ் எனக்கு ப்ராப்பராக செக்யூரிட்டி கன்சிடரேஷனை நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுன்னு சொல்லி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியான ஒரு ப்ராம்ப்டை தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராம்ப்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே க்ளாட் ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஸ்டார்டிங் வித் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இந்தந்த கமாண்ட் லைன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ண அந்த ப்ராம்ப்ட் தான் அது. தென் என்விரான்மெண்ட் ஃபைல்லேருந்து அதுக்கப்புறம் வர்ற எல்லா டிஎஸ் ஃபைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா, இந்த ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போகுது. ஏன் நான் இதை இப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் உங்களால் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர முடியும். திஸ் இஸ் அபவுட் த பேக்எண்ட் செட்டப் ஆஃப் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ எப்பயுமே டைப்ஸ்கிரிப்ட்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்குரிய ரீசன் என்னென்னா, இங்கே டைப் சேஃப்டி இருக்கும், ஸ்ட்ரிக்ட் வேலிடேஷன் இருக்கும். உங்களால் ரன் டைம் சர்ப்ரைசஸ்க்கு இங்கே சான்ஸே கிடையாது. ஸோ டு பிகின் வித் கன்ஃபிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அதில் தான் நம்ம supabase.tsன்ற ஃபைல் எழுத போகிறோம். supabase.ts என்ன பண்ணனா, இட் வில் கிரியேட் Supabase கிளைண்ட். சர்வர் சைட் கூட ஒரு அட்மின் கிளைண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இது ரெண்டுமே எதுக்குன்னா, இட் வில் ஹெல்ப் யூ டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் அண்ட் சர்வர் சைட் டாஸ்க். ஸோ மிடில் வேர்ன்றதுல தான் நம்ம ஆக்சுவல் அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிற அந்த எழுத போகிற மிடில் வேர் எப்படி இருக்குன்னா, நம்ம கால் பண்ணுற எல்லா ரவுட்மே இந்த ஒரு டோக்கன் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் மிடில்வேர் லேயரை பாஸ் பண்ணி தான் ரவுட்ஸுக்கு போகும். தென் ரவுட்ஸ் வில் பி ஹேவிங் அத்தன்டிகேஷன் ரவுட்ஸ் அண்ட் கார்ட் ரவுட் நம்மக்கிட்ட இருக்கும், ப்ராடக்ட் ரவுட் இருக்கும். எந்தெந்த ஏபிஐஸ்லாம் நம்ம கால் பண்ண போகிறோமோ அதனோட எல்லா ரவுட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். கண்ட்ரோலர் அப்படின்றது தான் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுதுகிற பிளேஸ். ஸோ இது எந்த மாதிரி ஆர்கிடெக்சர்னா, மிடில்வேர் டு ரவுட். ஸோ ரவுட் தான் லெட்ஸ் சே get/API இந்த ஒரு ரவுட் வந்தால் யூ ஜஸ்ட் கால் திஸ் ஃபங்க்ஷன். இல்லைனா இந்த கண்ட்ரோலர் நீ கால் பண்ணுனா கண்ட்ரோலரில் தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எழுதுவோம். லைக் கெட் கார்ட்ஸ், ஆட் கார்ட், டெலிட் கார்ட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ டைப்ஸ்ன்றது திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர். டைப்ஸில் index.tsன்றது இட்ஸ் லைக் அ மெயின் டாட் ஃபைலுன்ற மாதிரி அதில் நம்ம இன்டர்ஃபேஸஸாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் பார்ஷியல் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக GitHubல ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டையே நான் GitHubல அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ நாட் டு வரி அபவுட் இட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இங்கே நான் முன்னுமே சொன்ன மாதிரியே அது கொடுத்த ஃபைலை நான் அப்படியே எடுத்துக்கிறல. ஐ ஹேட் கான் த்ரூ இட் இன் அ வே தட் எனக்கு ரெக்வயர்மெண்ட்டோட அது மேட்ச் ஆகலைன்னா நான் அதை சேஞ்ச் பண்ண சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். லெட்ஸ் கோ த்ரூ. ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபைல் பை ஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே ஏதாவது நம்ம கேட்ட பர்பஸுக்கு சிங்க் ஆகலைன்னா we might need to go and tweak it a little bit. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த npm இன்ஸ்டாலில் இவ்வளோ டிபெண்டன்சிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். மெயினாக 4 to 5 Express.3 Supabase.js .env course அண்ட் இந்த TypeScript இல்லைனா -dன்றது டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கான npm பேக்கேஜஸ். TypeScript, எக்ஸ்ப்ரெஸோட டைப்ஸ், நோடோட டைப்ஸ், TS Node, NodeMon. ஸோ இதுதான் உங்களோட டைப்ஸ்கிரிப்டை இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். இது Node.jsஐ இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். ஸோ இது உங்களுக்கு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ts.config, package.config ரெண்டுமே க்ரியேட் ஆகும். நான் அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணுறேன். தென் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் env ஃபைல். ஸோ env ஃபைலில் சில இன்ஃபர்மேஷன் கேட்கும் விச் இஸ் அபவுட் Supabase ப்ராஜெக்ட் URL. அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே உங்களுக்கு இருக்குது இல்லையா, ஸோ இது .supabase.coன்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். தென் அனானிமஸ் கீ, சர்வீஸ் கீன்னு 2 கீ கேட்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த டேப்பில் போனீங்கன்னா அந்த லெகசி அனானிமஸ் சர்வீஸ் ரோல் ஏபிஎஸ்ன்னு இருக்குது இல்லையா, ஸோ அனானிமஸ்னால் இந்த கீ அண்ட் சர்வீஸ் ரோல்னால் இந்த கீ. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் இதுக்கு தேவைப்படும். தென் போர்ட் யூ கேன் கிவ் ஆஸ் பர் யர் ரெக்வயர்மெண்ட். ஸோ package.configன்றதில்
இந்த தேவையான பேக்கேஜஸ் இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிருக்கும். ts.configல கூட யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் என்ன டார்கெட் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன டார்கெட், என்ன மாடியூல் ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கணும். ஸோ டு பிகின் வித் இந்த Supabase.ts ஃபைல் ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம க்ரியேட் கிளைண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ க்ரியேட் கிளைண்ட்ன்றது உங்களுக்கு ஒரு Supabase கிளைண்ட்டை க்ரியேட் பண்ணும். க்ரியேட் கிளைண்ட் யூஸிங் இந்த ப்ராஜெக்ட் URL அண்ட் இந்த ஒரு அனானிமஸ் கீ யூஸ் பண்ணி தென் நம்ம ஒரு Supabase அட்மின் கிளைண்ட் க்ரியேட் பண்ணிப்போம் யூஸிங் திஸ் சர்வீஸ் கீ ப்ளஸ் இந்த URL ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி. இதனோட யூஸ் என்னென்னா சர்வர் சைட் டாஸ்க்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் மூவிங் டுவோர்ட்ஸ் மிடில்வேர். ஸோ இந்த மிடில்வேர் நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த ஆத் மிடில்வேர்ன்றது நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி கூட பார்க்கலாம். எங்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, எங்கெல்லாம் நம்ம இந்த ரவுட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோமோ, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த router.get போஸ்ட் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி யூஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்குரிய ரீசன் என்னென்னா, அத்தன்டிகேஷனை பைபாஸ் பண்ணி போக முடியாது. அத்தன்டிகேஷன் பாஸ் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கால் பண்ணும். தேட் மீன்ஸ் நீங்கள் பியரர் டோக்கன் கொடுக்காம இல்லை தப்பான பியரர் டோக்கன் கொடுத்தீங்கன்னா இந்த ஏபிஐஸ் எதையுமே உங்களால் கால் பண்ண முடியாது. ஸோ கம்மிங் பேக் டு auth.ts. ஸோ இங்கே ஒரு express.t.tsல கூட நீங்கள் இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெக்வெஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டிஃபால்ட் ஃபங்க்ஷனில் நம்ம அடிஷ்னலாக இதை கொஞ்சம் நம்ம யூசர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா யூசரை நம்ம வேலிடேட் பண்ணால் தான் நம்ம அந்த ரவுட்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஆத் மிடில்வேர் என்ன பண்ணோன்னா, இட் வில் ஹேவ் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெக்வெஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டணுன்றதுக்காக இந்த ஒரு பியரர் டோக்கன் இருக்கா இல்லையான்றதை அந்த ஹெடரில் செக் பண்ணோம். ஸோ request.headers.authorization. ஸோ இந்த ஆத் ஹெடர் அப்படின்றது பியரர் இல்லாமலோ இல்லை எம்டியாவோ நல்லாவோ வந்துச்சுன்னா ஆத்தரைசேஷன் ஃபெயிலுன்றதை நம்ம அங்கேயே நம்ம ரிட்டர்ன் பண்ணி எக்ஸிட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டோக்கனை ரிசீவ் பண்ணி இந்த டோக்கன் நம்மக்கிட்ட இருக்கிற Supabase யூசரோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் Supabase-ஓட ப்ளஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த ஏபிஐஸ் எல்லாமே Supabase சப்போர்ட் பண்ணுது. Supabase.user.auth token will validate and give you back the user. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூசரோட ஐடி உங்களுக்கு கிடச்சிரும், யூசரோட இமெயில் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த யூசர் ஐடி இமெயில் எப்படி கிடைக்குன்னா, நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா லாகின் ஏபிஐ ஆர் சைன்அப் ஏபிஐயில் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம பாஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பியரர் டோக்கனை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஏபிஐ எழுதியிருக்கோம். அதனால தான் உங்களோட டேட்டாபேஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ டோக்கனை அது வேலிடேட் பண்ணி தென் என்ன நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், என்ன ரவுட் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ, இட் குட் பி கெட் cards, it could be get products or it could be add card, அந்த ஃபங்க்ஷனை இது எக்ஸிக்யூட் பண்ணும். தென் மூவிங் டுவர்ட்ஸ் ரவுட்ஸ். ஸோ ரவுட்ஸில் நம்ம auth எழுதியிருக்கோம். ஸோ TypeScriptல இப்படி தான் நீங்கள் ரூட்ஸ் எழுதணும். யூ வில் பி இம்போர்ட்டிங் எக்ஸ்பிரஸ் அண்ட் இந்த கண்ட்ரோலர்லேருந்து எந்தெந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுமோ எழுதிப்பீங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் auth கண்ட்ரோலருக்கு நான் போகிறேன். ஸோ auth கண்ட்ரோலரில் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். தென் ஆல்ரெடி நம்ம Supabase டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, பிகாஸ் Supabase வச்சு தான் நம்ம எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுமோ அதை நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு சைன்அப் ஃபங்க்ஷன் எப்படின்னா, நீங்களே திங்க் பண்ணணும், உங்கள்கிட்டருந்து வர்ற ரெக்வெஸ்ட்லேருந்து நீங்கள் யூசரை வேலிடேட் பண்ணணும். ஸோ இது வேலிடேட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரியர் ஸ்டெப் இல்லையா, ஸோ சைன்அப். ஸோ இந்த சைனப்போட இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் சைனப் இருக்கும். ஸோ நான் இங்கே லோக்கலாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால API/app/signup இருக்கும் பொழுது நான் இமெயில் பாஸ்வேர்டு நான் இங்கே பாஸ் பண்ணணும். நான் பாஸ் பண்ணும் பொழுது ஸோ எனக்கு ரிக்வெஸ்ட்டில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வருது. ஸோ தட் இஸ் வாஸ் request.body. இதில் எது இல்லாட்டினாலும் we won't execute this. Then I'll call the signup function of Supabase authல இது பை டிஃபால்ட்டாக இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இது நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் ஒரு புது யூசர் நான் க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த data.user.data.session நானும் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவேன். ஜென்ரேட் பண்ணுறதுனா வில் சென்ட் திஸ் அஸ் அ ரெஸ்பான்ஸ். ஸோ நான் இங்கே இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ இதுதான் இந்த சைன்அப் ஏபிஐ பண்ணுற ஜாப். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த செஷன் க்ரியேட் ஆகி இங்கே ஒரு ஆக்சஸ் டோக்கன் இருக்குது இல்லையா, இந்த ஆக்சஸ் டோக்கனை தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கால் பண்ண போகிற எல்லா மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் இந்த அத்தன்டிகேஷன் கண்ட்ரோலரில் இருக்கிற சைனப். ஸோ லாகின்றது சேம், இமெயில் பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும். நீங்கள் சைன்இன் வித் பாஸ்வேர்டை கால் பண்ணிவிட்டு அதே தான். ஸோ data.user and data.sessionனா
இதிலேருந்து நீங்கள் JWT டோக்கனுக்குரிய டோக்கனை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் மூவிங் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் கண்ட்ரோலர். ஸோ ப்ராடக்ட் கண்ட்ரோலரில் இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சூப்பர்பேஸ் இந்த இம்போர்ட் ஃபங்க்ஷன் சேம் தான். ஸோ இங்கே கெட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எதுவுமே நம்ம அங்கே பாஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை நீ எனக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடு. பட் ஸோ எல்லா ஏபிஐஸ்லையுமே நீங்கள் இந்த பீரர் டோக்கன் ஆட் பண்ணணும். ஸோ லெட்ஸே நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பீரர் டோக்கன் மேட்ச் ஆகிற யூசரில் இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது உங்களுக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் எவ்வளோ பேஜ் உங்களுக்கு பேஜினேஷனில் query பண்ணி தரணுன்றது. ஸோ பை டிஃபால்ட்டாக 1. ஸோ ஃப்ரம் 2ன்றதை நம்ம இதுக்கு அனுப்பணும், அந்த queryக்கு அனுப்பணும். மேபி எனக்கு 1லேருந்து 20 பேஜஸ் வரைக்கும் ஃபெச் பண்ணி கொடுனா இந்த பேஜ் -1 அதனோட லிமிட் எப்படின்றது ஃப்ரம்ல இருந்து 2னா ஃப்ரம் ப்ளஸ் லிமிட் -1. ஸோ ஃப்ரம் 2 தென் ப்ராடக்ட்ஸில் இருந்து எனக்கு எக்ஸாக்டான கவுண்ட்டை அசெண்டிங்கில் எனக்கு லிஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் அதை தான் அந்த பேஜினேஷனில் இங்கே பார்த்துருக்க முடியும். ஸோ கெட் ப்ராடக்ட்ஸ் இந்த பேஜினேஷன்றது உங்களுக்கு கீழே வரும். பேஜ் 1 லிமிட் டோட்டல் கவுண்ட். ஸோ தட் இஸ் அபவுட் ப்ராடக்ட் கண்ட்ரோலர். தென் மூவிங் டுவர்ட்ஸ் கார்ட் கண்ட்ரோலர். ஸோ கார்ட் கண்ட்ரோலில் இம்போர்ட் வந்து அந்த ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சூப்பர்பேஸ் தான். ஸோ கெட் கார்ட்ன்றதும் ஸோ நான் ஆல்ரெடி ஆட் கார்ட்டோடது ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் கார்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா அத்தரைசேஷன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் ஐடியையும் குவான்டிட்டியையும் ஆர்டர் பண்ணிடுன்னு சொன்னேன். எனக்கு இது ஏன் ஒர்க் ஆகலைன்னா என்னோடய டோக்கன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பீரர் டோக்கனை நான் இந்த அத்தரைசேஷனில் போயிட்டு நான் இதை அப்டேட் பண்ணணும். ஸோ நான் இதை அப்டேட் பண்ணால் எனக்கு அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே வரைக்கும் தென் ஆட் கார்ட். ஸோ நான் இப்போ ப்ராப்பரான பீரர் டோக்கன் கொடுத்தோன்னே என்னால் இந்த ஐட்டத்தை ஆட் பண்ண முடியுது. ஸோ ஆட் கார்ட் இல்லை இந்த ஃபஸ்ட் கெட் கார்ட்டை பார்த்துடலாம். ஸோ இங்கே இனிமேல் வர்ற ஏபிஐஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த request.user_id ஒன்றை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன ரீசன்னா, இது அந்த அத்தன்டிகேஷன் மிடில் வேறு பாஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்குது. தென் கெட் கார்டு தான் இல்லையா. ஸோ வில் பி கோயிங் இன் டு த கார்ட்ஸ் டேபிள் அண்ட் அதில் நம்ம என்ன மாதிரி எனக்கு ஐடி கொடு, குவான்டிட்டி எல்லாத்தையுமே நீ லிஸ்ட் பண்ணி எனக்கு கொடு. தென் இந்த யூசர் ஐடி நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த யூசர் ஐடி மட்டும்தான். ஸோ எனக்கு இந்த கார்ட் ஐட்டம்ஸ்ன்ற மாதிரி கூட நான் அதை ரீநேம் பண்ணிப்பேன். எனக்கு எரர் இருந்தால் கூட நீ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த கார்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸோட டோட்டலாக நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஆட் டு கார்ட்டுன்றதும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ரிக்வெஸ்ட் யூசர் ஐடியை நான் ரிட்ரைவ் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, எனக்கு ப்ராடக்ட் ஐடி அண்ட் குவான்டிட்டி நீ ஆட் பண்ணுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ப்ராடக்ட்ஸ் டேபிளில். தென் அது எரர் இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸ்டாக் இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். தென் இந்த ஐட்டம் ஆல்ரெடி கார்ட்டில் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி அது கார்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா நம்ம திருப்பி ஆட் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ ஐட்டம் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான். தென் த சேம் அப்ளைஸ் ஃபார் அப்டேட் கார்ட் ஐட்டம் ஆல்சோ. மற்ற எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இங்கே புதுசாக இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குதான்னு பார்த்துட்டு குவான்டிட்டி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமூவ் அப்படின்றது டெலீட் பண்ணுறது. ஸோ கிளியர் கார்ட்னா என்டையர் கார்ட்டையும் டெலீட் பண்ணுற மாதிரி. ஸோ செக் அவுட் கண்ட்ரோலர் அப்படின்றது இட் இஸ் அபவுட் கார்ட் ஐட்டத்தை நீங்கள் கெட் பண்ணிவிட்டு என்னென்ன கார்ட்டில் ஐட்டம்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸ் டேபிள்லேருந்து கெட் பண்ணிவிட்டு இதனுடைய ஸ்டாக், ஏன்னா செக் அவுட் பண்ணும்போது ஸ்டாக், ஏன்னா சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது இல்லையா, அது பார்த்துட்டு டோட்டல் கார்ட் எவ்வளோ அதனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தென் நம்ம ஆர்டர்ஸ் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த க்ரியேட் ஆர்டர் அப்படின்றது. ஸோ இந்த க்ரியேட் ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் ஐட்டம்ஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செக் அவுட் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் வரும்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட் யூ வில் ஹாவ் டு கெட் த கார்ட் டீட்டெயில்ஸ் கரண்ட்டாக அந்த கார்ட்ஸில் இருந்து. தென் ஸ்டாக் இருக்குதா இல்லையான்றதை பார்த்துக்கணும். டோட்டல் வேல்யூ செக் பண்ணிக்கணும். ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் டேபிளில் ஒரு என்ட்ரி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஆர்டர் ஐட்டம்ஸ் கூட நம்ம இங்கே ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ப்ராடக்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஐட்டம், ப்ராடக்ட் டேபிள் இந்த 3 லிங்க்கும் சேர்ந்து வர்றது தான் செக் அவுட் அப்படின்றது. ஸோ ஃபைனலாக கார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு ஆர்டரை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ கெட் ஆர்டர்ஸ்ன்றது இட்ஸ் சேம் லைக் கெட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த ஓவரால் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ஃபைனலாக
நம்மளால் இப்போ கெட் ப்ராடக்ட்னா அதை ரன் பண்ண முடியும். தென் சைன்இன், லாகின், இது மாதிரி உங்களால் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தேட் இஸ் ப்ரிட்டி மச் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக்கெண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்-எண்ட் பில்ட் பண்ணி அது கூட நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், கோ ஹெட் அண்ட் செக் இட் ரைட் அவே. ஸோ இஃப் யூ பிலாங் டு எனி பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா அந்த டேலண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா, நாங்கள் பிளேஸ் ஏஐன்னு ஒன்றத்தை ஏஸ் இன்டர்வியூ ஏலேருந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணி பில்ட் பண்ணுறோம். ஐ நீட் யுவர் இன்புட் ஃபார் வெதர் இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணலாமா வேணான்றதுக்கு. ஸோ டூ reach out to us in LinkedIn or in the comments மூலமாக கூட. I see you soon. Take care. Bye-bye.